அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இரவு நேரத்தில் அதிக நபர்கள் விரும்பி கேட்ட வஜீஃபாக்களை போட்டுட்ருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமணத்தை நடத்தி தரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம். அதாவது திருமணத்தில் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, வயதாகியும் திருமணம் தடையாகவே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அல்லது ஒரு நபர் சம்மதிக்க மாட்றாங்க, இன்னும் அந்த திருமணத்திற்கான பெண்ணே சம்மதிக்கிறது இல்ல, இன்னும் திருமணத்திற்கான ஆணே சம்மதிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோர்கள் திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு அமலை செய்யும்போது திருமணத்தில் உங்களுக்கு தடை எதுவுமே இருக்காது. தொடர்ந்து 21 நாட்கள் இந்த அமலை செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் மனதிற்கு பிடித்த உங்களுக்கு வாழ்க்கையை எளிதாக மாற்றக்கூடிய ரொம்ப அழகான ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த அமலை 21 நாட்கள் நீங்கள் செய்யணும். இப்போது அந்த அமல் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சு வளமையாக செய்யுங்க. இந்த அமலை இரவில் இஷாவுக்கு பின்னாடி தான் நீங்கள் செய்யணும். முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க. அடுத்தது யா ஃபத்தாஹு அப்படின்னு 70 தடவை நீங்கள் தஸ்பீஹ் செய்யணும். அடுத்தது 21 தடவை இந்த ஒரு திக்ரை ஓதணும். அது என்ன திக்ரு அப்படின்னா, ரப்பி எஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வ தம்மிம் பில் ஹைரி வபிக நஸ்தாயின். இந்த திக்ரை நீங்கள் 70 தடவை ஓதணும். இதனுடைய அர்த்தத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் உள்ளத்துல இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யணும். அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ, உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுக்காகவோ, அல்லது நீங்கள் உங்களுடைய பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, அல்லது திருமணம் நாள்பட்டு தடைகள் இருக்குது, வருடக்கணக்கில் தள்ளிக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த நபர், அதாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆணோ பெண்ணோ நீங்கள் துஆ செஞ்சுக்கோங்க. நல்ல முறையில் சீக்கிரம் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யணும். இந்த அமலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இறுதியிலையும் 11 தடவை தரூத் இப்ராஹிம் சலவாத்தை நீங்கள் ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது முதல்ல ஒழு செஞ்சுக்கிறோம், தரூத் இப்ராஹிம் சலவாத்தை ஓதுறோம், 2வது யா ஃபத்தாஹ் ஓதுறோம், 3வது இந்த துஆவை ஓதுறோம், 4வது நம்முடைய துஆவை கேட்குறோம், 5வது தரூத் இப்ராஹிம் சலவாத்தை ஓதுறோம். அவ்வளோதான். இந்த 5 விதமான டைப்பில் தான் நம்ம இந்த அமலை முடிக்கணும். இப்போது இந்த துஆ ஓதுறோம் இல்லையா, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அரபியில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா, ரப்பே எனக்கு இந்த காரியத்தை நீ எளிதாக மாற்றிக்கொடு, கடினமாக்கி விடாதே, இன்னும் சிறந்ததாக மாற்றிக்கொடு, இன்னும் நாங்கள் உன்னிடமே உதவியை தேடுகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு திக்ரு தான். இதை நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா 21 நாட்கள் முடிவதற்கு முன்பாக உங்களுடைய அந்த தடைகளை நீக்கி, அது பணம் தடையாக இருக்கலாம், அல்லது பிற மனிதர்கள் தடையாக இருக்கலாம், கண்டிப்பாக இந்த அமலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது எல்லா தடைகளையும் அல்லாஹ் லேசாக்கி உங்களோட மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இந்த அமல் எல்லோருக்குமே பிரயோஜனமாக இருக்கும். இந்த அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் அப்படியே நீங்கள் துஆ செஞ்சுருங்க. ஏன்னா நமக்காக ஒரு விஷயம் நடக்கலைன்னா மற்றவங்களுக்காக அதை கேட்கும்போது நம்மளோட காரியத்தை அல்லாஹ் ரொம்ப ஈஸியாக நமக்கு நடத்தி தருவான். எத்தனையோ நபர்கள் திருமணம் ஆகாமல் திருமண தடைகளோடு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தருவான். மேலும் இது போல் திருமணம் சம்பந்தப்பட்ட வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. இன்னும் இந்த கிதாப் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.